லைன் பஸ்ல சீக்கிரம் சீக்கிரம் இப்போ கிளம்புனா காலை பார்த்து போய் சேர முடியும். தனியாக நீங்கள் வரும் கிளம்ப கிளம்பா ஓகே. தம்பி தம்பி ஒருத்தர் எனக்கு நல்லாவே பார்த்து போப்பா ரோட்டில். ஓகே நம்ம டவுன்லோட் வந்தாச்சு. தினமும் என்ன சீக்கிரம் இருங்க வாங்க, நம்ம இப்போ உள்ள போய் பார்ப்போம். ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா கையில் எடுத்துட்டு வாங்க. நான் இப்போ கதவெல்லாம் பூட்டிடுறேன். டவுன்லோட் வந்துச்சுங்க. வந்துச்சுலாம். சரி சரி பிள்ளைங்களா வேறு எதுவும் வாங்க பிள்ளைங்க. அண்ணா நீங்களும் வாங்க. பிள்ளைங்களா அமைதியாக இருக்கணும். வாழ்ந்து தலைமை காட்டக்கூடாது. சரியா? டீ டீ குடிக்கலாம். தருவாங்க முடிச்சுட்டு நின்னதே இருக்கு. ஓ ரொம்ப அழகா இருக்குல்ல? சரி சரி. ஒரு அக்கா நம்மளை வழிபட்ட சொல்லுங்க, ஃபோன் பண்ணியிருக்கேன். ஓ சரி சரி ஓகே ஓகே. சரி சரி உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்க்கலாம். சரி சரி. அப்படியே உட்காருங்க. உட்காருங்க, நான் ஏடிஎம் பத்தி சொல்லுவேன். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு அம்மாவை பத்தி தான் சொல்ல போறேன். அவங்கள நம்ம எல்லாருமே அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அயர்லாந்துல இருக்கிற மெல்பி அப்படிங்கிற ஒரு இடத்துல டிசம்பர் 16 1767 தான் அம்மா பிறக்கிறாங்க. அம்மாவுடைய அப்பா பேரு டேவிட் கார்னெகில், அம்மாவுடைய அம்மா பேரு கேத்ரின் கார்னெகில். இவங்களுக்கு பிறந்த 7 குழந்தைகள்ல 7 அம்மா தான் மூத்த குழந்தை. அப்படி ஒரு சின்ன குழந்தையா அம்மாவுடைய வழியில கொஞ்சி விளையாடி இருக்கும்போதுதான் அவங்க அம்மாவுடைய கண்ணை பார்க்கறாங்க. அவங்க அம்மாவுடைய கண் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. பொதுவாகவே அயர்லாந்துல இருக்கிற எல்லாருக்கும் ப்ளூ கலர்ல தான் கண் இருக்கும். ஆனா என்னமோ தெரியல, ஏவி அம்மாவுக்கு மட்டும் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இதனால அவங்க ரொம்ப வருத்தமாயிடுது. அதை கடவுள்கிட்ட ஜெபம் பண்றாங்க. எனக்கும் நீல நிற கண்களை தாங்க சம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்க காலையில பார்க்கறாங்க கண்ணாடியில. ஆனா எந்த மாற்றமும் இல்லை, அதே ப்ரௌன் கலர் கண்ணு தான் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. கடவுள் வந்து இல்லை அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால ரொம்ப வருத்தமாயிடுது. சரி அப்படின்னு கடவுளுடைய இல்லை அப்படிங்கிற பதிலையும் அம்மா ரொம்ப மனப்பூர்வமா ஏற்றுக்கிறாங்க. ஆனா கடைசியில தான் அவங்களுக்கு தெரியும் கடவுள் ஏன் ப்ளூ கலர் ப்ரௌன் கலர் கண்ணை நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு. ஏன் அம்மா ஒரு பெண் குழந்தை தான், ஆனாலும் ரொம்ப திறமசாலி, ரொம்ப தைரியமா எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சலான பெண்ணாகவும் இருக்காங்க. இப்படிதான் ஒரு நாள் அவங்களுடைய 2 தம்பிகளையும் கூட்டிட்டு அவங்க நீச்சல் பழகின ஏரிக்கு ரொம்ப சந்தோஷமா படத்தை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு
அவருடைய ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த ராபர்ட் வில்சனுக்கு ரேச்சல் அப்படிங்கிற ஒரு மகள் இருந்தா. அவ இறந்துட்டா. அதனால ஏடிஎம் அவன் பார்க்கும் போதெல்லாம் ராபர்ட் வில்சனுக்கு அவங்களுடைய மகளை பார்க்குற மாதிரி மகள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதே போல ஏடிஎம்யாருக்கும் அப்பா இல்லாததுனால ராபர்ட் வில்சனை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால கூப்பிடும் போதெல்லாம் சுவாதரி, நம்ம தமிழ்ல அப்பா அப்பாஜி போல அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அயர்லாந்துல இருந்த ஏடிஎம்மோட குடும்பம் இங்கிலாந்துக்கு மாறி போயிட்டாங்க. 1792 வருஷம் ஜனவரி 13ஆம் தேதி ஏடிஎம்மாக்கு ஒரு சத்தம் கேட்டது. புறப்பட்டு போ அப்படின்னு சொல்ற கடவுளுடைய சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க. அதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, கடவுள் நம்முடைய ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச்சோட ஹெல்ப் மூலமா ஜப்பானுக்கு மிஷனரியா போறாங்க. ஜப்பான்ல மிஷனரியா இருந்த கொஞ்ச நாளே ஏடிஎம்மா நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அதனால மறுபடியும் நம்ம இங்கிலாந்துக்கே திரும்பி போயிடலாம்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு போற வரையில இலங்கையிலேயும் கொஞ்ச நாள் இருந்து அம்மா ஊழியம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிலாந்துக்கே போயிருக்காங்க. என்னதான் இந்தியாவுக்கு வந்துட்டாலும் அப்படியே அம்மாவுடைய மனசு அவங்க கடவுளோட ஊழியத்துக்கு கொடுத்தாரு, புறப்பட்டு போன்னு சொன்னாரு, நம்மளால ஊழியம் பண்ண முடியலையே சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட நம்ம அவருடைய ஊழியம் பார்த்து அம்மாவை சும்மா இருக்கவே விடல. ஏதாவது செய்யணும், கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப நினைச்சிட்டே இருக்கும்போதுதான் கடவுளுடைய சித்தத்தினால 1795 வருஷம் ஏடிஎம்மா இந்தியாவுக்கு வராங்க. பெங்களூர்ல கொஞ்ச நாள் இருந்து தமிழ் கற்றுக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமஸ் வாக்கர் அப்படிங்கிற ஒரு மிஷனரி மூலமா அம்மா திருநெல்வேலிக்கு வராங்க. 1797 வருஷம் ஏடிஎம்மா பண்ணவரை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல அவங்களுடைய ஊழியத்தை தொடங்குறாங்க. ஏடிஎம்மாவுக்கு தமிழையும் தமிழ் மக்களையும் ரொம்ப பிடிச்சு கொண்டதுனால அவங்க தமிழ் பொண்ணாவுடைய சேலை கட்டிட்டு அவங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏடிஎம்மை சுற்றி எப்பயுமே ஒரு பெண்கள் கூட இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய ஊழியத்தை செய்யறது ஏடிஎம்ஐ மூலமா கடவுளை ஏற்றிட்ட பெண்கள் கூடவே இருப்பாங்க. அதனால அந்த பெண்கள் கூட்டத்துக்கு நட்சத்திர கூட்டம்னு ஒரு பேர். இப்படியே அவங்களுடைய ஊழியங்கள்லாம் நல்லபடியா நடக்குது. அந்த நாட்கள்ல சின்ன பெண் குழந்தைகளை கோயிலுக்கு விற்கிற பழக்கம் இருக்குது. அந்த பெற்றவங்களையே நம்மளோட பிள்ளைகளை கோயிலுக்கு வித்துருவாங்க. சில பேர் காசுக்காக விற்பாங்க, ஏதோ விட்டா 4 காசு கிடைக்கும், குடும்பத்தை ஓட்டிடலாம் அப்படின்ட்டு. சில பேர் இதை புண்ணியம் நினைச்சும் பண்ணுவாங்க. இப்படி இந்த பெண் குழந்தைகள் முதல்ல விக்கிரகத்துக்கு மனைவியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலோட உற்சாகத்துக்கு மனைவியா இருப்பாங்க. கடைசியில முடிக்கலாம் நினைச்சு பார்க்கவே ரொம்ப பொறுமையா இருக்கு. இப்படிதான் அந்த கோயில ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு பேரு லட்சுமி. அவளுக்கு 7 வயசு தான். அந்த பொண்ணு அதே போல கோயில விற்கப்பட்ட பொண்ணா இருந்தா. அந்த பொண்ணுகளே அனுபவிச்சு இருக்க முடியாதுன்னு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடின்னு சொல்லிட்டு கோயில இருந்து தப்பிச்சு அவங்க அம்மா கிட்டேயே ஓடுறாங்க.
லக்ஷ்மிங்கிற பொண்ணுக்கு ஏவி அம்மா பிரீனா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பொதுவாகவே ஏவி அம்மா பேர் வைக்கும்போது இங்கிலீஷ் பேரோ இல்ல பைபிள் பேரோ தான் வைக்க மாட்டாங்க. ரொம்ப அழகான அர்த்தமுள்ள தமிழ் பேர் தான் வைப்பாங்க. பிரீனா அப்படின்னா பிரியமானவள் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரீனாவை போலவே அந்த கோயிலுக்கு நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மாவுக்கு தெரிய வந்த உடனே அம்மாவால சும்மா இருக்கவே முடியல. அந்த பெண்களுக்கு எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிற அந்த நட்சத்திர கூட்டத்தை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயிலுக்கு போற வழியில கோயில் பக்கத்துல ஒரு தாமரை குளம் இருக்கு. அந்த தாமரை குளத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செந்தாமரை மொட்டுக்கள் அந்த குளம் முழுவதும் பார்க்கவே ரொம்ப அழகா கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. இதை பார்த்து அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெண் என்ன பண்றா, நான் போய் அந்த பூவை போய் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பெண் சொல்றா, இல்ல இல்ல இதெல்லாம் பறிக்க கூடாது, இதெல்லாம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோட ஏமி அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் யாருக்கு சொந்தம்? அந்த இறைவனுக்கு சொந்தம். இந்த தாமரை மட்டுக்கல, அதாவது இந்த குழந்தைகளை பறித்து மகிழவோ இல்ல கசக்கி எரியவோ யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீனா அவருக்கு நடந்த கொடுமையை அந்த இதே போலவே நிறைய பெண்கள் அந்த கோயில இருந்து கஷ்டப்படுறதையும் நினைச்சிட்டு அம்மா ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க.
மொட்டுக்களாக பறிக்கப்பட்டு விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பக்தர்களால் கசக்கப்பட்டு புழுதியில் வீசி எறியப்படும் என் அன்பு செல்வங்களை, அழகிய குழந்தைகளை மீட்டு என் நேசரின் பாதத்தில் படைப்பேன் என அம்மா தீர்மானம் செய்தார். இப்படி அம்மா தீர்மானம் பண்ணது போலவே அந்த குழந்தைகள் எல்லாரையும் அம்மா காப்பாற்றி அவங்களோட சேர்த்துட்டாங்க. இப்ப அந்த டோனாவோட ஒரு குழந்தைகள் சரணாலயமும் மாறிச்சு. எப்படி வேடந்தாக்கள் வந்து பறவைகளுக்கு சரணாலயமும், எப்படி முதுமலை வந்து யானைகளுக்கு சரணாலயமும், டோனாவூர் வந்து குழந்தைகளுக்கு சரணாலயம் மாறிச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால 30, 60, 100 போயிடுச்சு. அந்த குழந்தைகள் சில நேரங்கள்ல நோய்வாய் ஏற்பட்டுருவாங்க. அதனால அந்த டோனாவூர் ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் நர்ஸோ யாரும் கிடையாது. அதனால அந்த குழந்தைகளை மாட்டு வண்டியில ஏற்றிக்கிட்டு இங்க இருக்கிற நாகர்கோவில இருக்கிற நெய்யூருக்கு கூட்டிட்டு போய் அங்க டாக்டர் சாமவேல் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் குழந்தைகளுக்கு வைத்தியம் பார்ப்பாரு. இப்படியே போயிட்டு அவனுடைய ஊழியர்களாலையும் நல்லபடியா போயிட்டு ஒரு நாள் ஒரு திருநர் தலைவர் அவனை பத்தி கேள்விப்பட்டான். அவன் பேர் செம்புலிங்கம். உண்மையிலே செம்புலிங்கம் திருடெல்லாம் கிடையாது. அவனுடைய எதிரிகள் அவன் மேல போட்ட பொய் வழக்கினால திருடனா ஆக்கப்பட்டவன். இப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, செம்புலிங்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழன். இளம் வயது முதல் செயற்கரிய செயல்கள் பல செய்ததால் வீரச்செம்புலி என அழைக்கப்பட்டான். கிராமவாசியாக எளிய வாழ்க்கை வாழ்ந்த அவன் பொய் வழக்கு ஒன்றில் பிணைந்து விடப்பட்டான். அதனால் அமைதி நிலை மாறி அவன் ஓடி ஒளிய நேர்ந்தது. மகிழ்வுடன் இருந்த இல்வாழ்க்கை பாழாகிவிட்டது. மனைவி மரித்து போனாள். 3 பெண் பிள்ளைகள் அனாதையாயினர். செம்புலிங்கம் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையிலிருந்து தப்பிய பின் தன்னை காத்து கொள்ள அவன் பல தீய செயல்கள் செய்ய நேர்ந்தது. அது முதல் செம்புலிங்கம் கள்வரின் தலைவனாக மாறிவிட்டான். செம்புலிங்கத்தின் நெருங்கிய உறவினன் காசி. சிறையிலிருந்து தப்பி இவர்கள் காட்டில் வாழ்ந்து வந்தார்கள். இப்படி இருக்க ஒரு நாள், என்னல செம்பு, உன்னை பார்த்தா ஒன்றுமே புரியலையே, ஏதோ களவு கொடுத்த மாதிரி. இல்லை காசி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே செம்பு, மனசில் ஏதோ. ஆமால, எனக்கு கொஞ்ச நாளாக மனசில் ஒரே குழப்பம். நாம் எவ்வளோ பணத்தை நகையை பார்க்குறோம், நினச்சதெல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷமே இல்லையில. ஏதோ ஒன்று நம்ம குத்திகிட்டே இருக்கு. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன்.
நானும் தான் செம்பு அதை யோசிக்கிறேன். நாம் ஏதோ பணக்காரங்களை கொள்ளையடிக்கிறோம், அதை ஏழைகள்கிட்ட கொடுக்கிறோம். ஏழைகள்கிட்ட கொள்ளையடிப்பதே கிடையாது. அப்படி இருந்தும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையில செம்பு. ஆமாம் காசி, ரொம்ப நாளைக்கு நம்ம தொழில் ஓடாதுன்னு நினைக்கேன். ஆமாம், அந்த டோனா ஒரு அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிற? ஆமால, அந்த அம்மாவை பார்த்தாலாவது நமக்கு மன நிம்மதி கிடைக்குமான்னு யோசிக்கிறேன். ஆனால் என்ன ஆனா, போன வாரம் நான் டோனா ஒரு பக்கம் போயிருந்தேன். அப்போ அந்த புண்ணியவாட்டியை பார்த்தேன். பா, அந்த அம்மா கடவுள் மாதிரி இருக்காங்க. என்ன அன்பு! எத்தனை ஏழை பிள்ளைகளை கழுவி குளிப்பாட்டி எடுத்து வச்சு முத்துறாங்க. நோயாளி எல்லாம் அவங்க தொட்ட உடனே துள்ளி நடக்கிறாங்க. அனாதை பிள்ளைகளை எல்லாம் சொந்த பிள்ளைகளை போல வளர்க்குறாங்க. நாமளும் அவங்கள சீக்கிரத்தில் சந்திப்போம் காசி. எப்படியும் அவங்க நம்ம தாமரை குளத்துக்கு பக்கம் வந்து தானே ஆகணும். ஆமாம் செம்பு, அந்த தெய்வத்தை சந்திச்சாலாது நமக்கு நிம்மதி கிடைக்கான்னு பார்ப்போம். சரி காசி, சீக்கிரம் அந்த அம்மாவை சந்திப்போம். செம்பு, இன்னும் ஒன்று, அந்த அம்மா கிறிஸ்தவன் ஆகணும்னு சொன்னால் என்ன செய்கிறது? ஆமாம் காசி, இயேசுவும் கடவுள் தான். மக்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் தருகிறவர்னா நாம் அந்த அம்மா சொல்லதை கேட்டுத்தானே ஆகணும். சரி சரி, அதெல்லாம் இப்போ எதுக்கு? காருண்ய அம்மாவை சீக்கிரம் சந்திப்போம். செம்புலிங்கம் மீண்டும் சிறையிலிருந்து தப்பி வெறியுடன் சுற்றித் திரிவதாக செய்தி வந்துள்ளது. விழிப்புடன் கடமையாற்றிட உத்தரவிடுகிறேன். எஸ் சார். செம்புவை உயிரோட பிடிக்கவா இல்லை? வாட் கேள்வி கேட்கிற மேன்? எப்படியாவது அவனை ஒழிக்க வேண்டும். இதுதான் அரசாங்க ஆர்டர். அண்டர்ஸ்டாண்ட்? அவனை பிடிச்சவங்க காலடியில் சேர்க்குறேன் சார். நம்பர் 803, 804, 805, கெட் ரெடி ஃபார் தி ஆப்ரேஷன். துப்பாக்கியை எடுங்கள். இல்லை காசி, வந்துட்டானு வர அவனுவன். துப்பாக்கி இல்லை, சுடு சுடு சுடு. இனி ஓன் துணைதான். காசி, நம்மளை ஒழிக்கிறதுல தீவிரமாக இறங்கிட்டாங்க. ஆமால, அரசாங்கம் நம்ம தேடுவதில் குறிக்கோளாகிட்டாங்க. யார் குறிக்கோள் வகுத்தா என்ன? இவன் துணையோட இராணுவமே வந்தாலும் அதை எதிர்ப்பேன். செம்புலிங்கம் இருந்த மலையின் அடிவாரத்திலுள்ள தாமரை குளத்திற்கு கார்மைக்கல் அம்மையார் அடிக்கடி வருவார்கள். இப்படி இருக்க ஒரு நாள், யார் நீ? அரசாங்கத்தாலேயும் காவலர்களாலேயும் தேடப்படுகிற செம்புலிங்கம் தான் நான். நீங்கள் தான் நான் கேள்விப்பட்ட கருணைமிக்க கார்மைக்கல் அம்மாவா? ஆமாம், உன்னை பார்க்க தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைச்சது செம்பு. அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த போலீஸ்காரனோ தான். காவலர்களை சொல்லி என்ன பயன்? அரசாங்கம் உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது அவங்க கடமை தானே. அரசாங்கம் மாமா, அரசாங்கம். அரசாங்கம் சமுதாயத்தில் நடந்து வர ஏற்றத்தாழ்வை நீக்கி மக்களோட வாட்டத்தை போக்க முடியாத லாயக்கு இல்லாத அரசாங்கம் அது. நீ ஒருத்த மட்டும் நினச்சி உன்னோட உடல் பலத்தாலும் துப்பாக்கினாலும் இந்த அரசாங்கத்தை சரி செய்ய முடியும்னு நினைக்கிறியா? என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட நீங்கள் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க அம்மா? சட்டத்தை மீறி கொள்ளையெல்லாம் செஞ்சு தலைமறைவாக இருக்கிறத விட சரணடைந்தால்? சரணடைவதை விட சாவதே மேல் தாயே. ஒரு முறை பட்டதே போதும். என்னோட அருமை பிள்ளைகளை அனாதையாக தெருவில் விட்டுட்டு அவங்கள்ட்ட போய் சரணடைவதா? உன்னோட பிள்ளைங்களை பற்றின கவலையை என்கிட்ட விட்டுரு. அவங்கள நான் என்னோட பராமரிப்பு இல்லத்தில் வச்சு பார்த்துக்கிறேன். பிள்ளைங்க உங்களோட பொறுப்பில் வளர்த்து கொண்டா நீங்கள் விரும்பினபடி நான் சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கண்ணியமான முறையில் வாழ விரும்புகிறேம்மா. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கிட்ட போய் சரணடையணுமான்னு. அரசாங்கம் தேவன் நம்மளுக்கு கொடுத்தவை. அதற்கு தலை வணங்குவது தான் நம்மளோட கடமையும் கூட. அதுதான் நீதி. அதை எதிர்ப்பது தேவனே எதிர்க்க மாதிரி. புரியுதா? நீ இயேசுவை ஏற்றுக்கொள். கண்டிப்பாக அவர் உனக்கு வழிகாட்டி உனக்கு சமாதானத்தையும் தருவார். நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன்.
நீ உண்மையா உன்னோட எல்லா கெட்ட வழியும் விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டினா அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இது உண்மை. இனியும் தெய்வ காரியத்துக்கு குறுக்க நிற்க நான் அருகதற்றவன் தாயே. என்னையும் இயேசு கிறிஸ்துவோட மந்தையில் சேர்த்துக்கொள்ள மனப்பூர்வமாக விரும்புகிறேன் அம்மா. ஜெபிக்கலாமா செம்பு? அன்புள்ள ஆண்டவரே, என்ன துன்பம் வந்தாலும் இவங்க 2 பேரும் தவறு செய்யாமல் உங்கள் வழியிலேருந்து மாறாமல் வாழ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுமாறு வேண்டுகிறேன். ஆமீன். நீண்ட நாட்களாகவே தாம் விரும்பிய தாமரை தடாக சந்திப்பின் மூலம் என்னை நீதியின் பாதையில் வழிநடத்தி வழிவகுத்த உலக இரட்சகர் இயேசு பெருமானின் சிலுவையின் கீழ் போராடி வெற்றி பெற்றிட உதவிய உங்களை உளமாற வணங்குகிறேன். இனி சாவை குறித்து நான் அஞ்சிடேன். சிலுவை அண்டை தன்னை அர்ப்பணித்த செம்புலிங்கத்தை அடிக்கடி சந்தித்து உபதேசித்து வந்தார் காருண்ய அம்மா. வேதத்தை வாசிக்க வாசிக்க தன்னை காட்டி கொடுத்தவர்கள், இம்சை செய்தவர்கள், போலி நண்பர்கள் யாவரையும் மன்னிக்க தீர்மானித்தான். இன்ப இயேசுவை நான் என்றும் மறவேன் என்று அடிக்கடி சொல்லி வந்தான். போலீசார் அவன் மீது சுமத்தியிருந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. 12 வருட கடுங்காவல் தீர்ப்பாக கிடைத்தது. சிறைச்சாலையின் கட்டுப்பாடுகள் அவனை பழைய நிலைக்கு கொண்டு போயின. ஆனாலும் மீண்டும் புது வாழ்வு பெற்றான். காருண்ய அம்மையார், நீங்கள் தற்காப்புக்காக கூட மற்றவர்களை சுடக்கூடாது. சாக நேரிட்டாலும் நிராயுத பாணியாக சாக வேண்டும் என்று கூறினார்கள். இப்படி இருக்க சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் செம்புவால் மன்னிப்பை பெற்ற ஒருவன் இவர்களை காட்டி கொடுத்து வீட்டையும் தீயிட்டு கொளுத்தினான். இருவரும் கிராமத்தை விட்டு ஓடும்போது காசி கால் இடறி கீழே விழுந்தான். போலீசாரால் சுடப்பட்டு உயிர் துறந்தான். காசியை சுட்டவனை பழிவாங்க நினைத்த செம்பு சற்று நிதானித்து துப்பாக்கியை எரிந்துவிட்டு அவர்கள் முன் மரணத்தை வரவேற்று நின்றான். கடவுளிடம் ஜெபித்துவிட்டு நிராயுத பாணியாக போலீசாரால் சுடப்பட்டு உயிர் துறந்தான். ஆயுதமற்றவனாய் மரணத்தை வரவேற்றான். இந்த மாதிரி செம்புலிங்கம் மாதிரியே நிறைய ஆண்டு பார்க்கல ஏரியாமா ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துறாங்க. அந்த டோனாவூர் சரணாலயத்தில் கூட பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைகளையும் அவங்க பராமரிச்சாங்க. நிறைய பேர் இருக்கிறதுனால டோனாவூர்லேயே ஒரு ஆலயத்தையும் அம்மா கட்டுறாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த பேர்கள் நுழைவாய்ப்படும் போது நாகர்கோவிலில் இருக்கிற நெய்யூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போக முடியாதுன்றதால டோனாவூர்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலையும் கட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பரம சுகசாலை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படியே சில காலம் போது ஊழியர்கள்லாம் நல்லபடியாக போகுது. அம்மாவுக்கு 64 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தினால அம்மாவுடைய கால் எலும்பு உடைச்சிருது. அம்மா படுத்த படுக்கை அழகாங்க. அம்மாவால் எழுந்து நடக்க கூட முடியல. ஆனால் அவங்க உடல் பலவீனமாக இருந்தாலும் மனநலவில் ரொம்ப தைரியமாக திடனாக இருந்தாங்க. படுத்த படுக்கையிலையும் உயர்த்தி கலைகளை பார்க்கறதையும் அந்த பிள்ளைகளை கவனிக்கிறதையும் படுத்த படுக்கையிலையும் கூட புத்தகங்கள் எழுதுறதையும் கூட அம்மா செஞ்சாங்க. அம்மாவுக்கு 84 வயசு இருக்கும்போது அம்மா ஒரு காட்சி வந்து காட்டுறாங்க. அந்த காட்சி வேற ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு பாடுகள் அனுபவிக்கும் போது உலக மக்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாரு. அந்த காட்சியை அவங்க பார்க்குறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு வருது. நான் அனுபவிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, இதை விட பெரிய துன்பத்தை ஆண்டவர் ஏற்கனவே எனக்காக அனுபவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு தெளிவு வருது. இப்படி
வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனவங்க தான் ஏவி அம்மா. இந்தியா தமிழ் பெண்ணாகவே மாறி தியாகத்தோடு வாழ்ந்த தமிழ் மக்களுக்காக இறுதி பூசனை அவர்கள் வாழ்வு வளர்ந்தவர்களும் ஆத்மா அச்சுவடையும் தந்தையே அறிவித்தார். She gave her best for the people of Tamil and she did her best for Christ with the abilities God gave her. அம்மா ஒருபோதுமே சும்மா இருந்ததில்லை. தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பினூடாய் வாழ்வளித்தார். அம்மா அன்று ஊற்றியதை இன்று மரமாகி ஆண்டுகள் பல கடந்தாலும் அநேகத்தை கணிதந்து கிறிஸ்துவை உலகிற்கு காட்டுகிறது. 20 ஆண்டுகளாக படுக்கை இருக்கிற போதும் ஊழியர்களை கவனித்து பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார்கள். இன்று நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் காலத்தையும் திறமைகளையும் எவ்வாறு செலவழிக்கிறோம்? நாம் நம்மால் இயந்தது, அதாவது நம்முடைய பெஸ்டை கடவுளுக்கு என்று கொடுக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். One can give without loving, but cannot love without giving. அதாவது ஒருவரால் அன்பு செய்யாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு செய்ய இயலாது என்பது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் நாம் கொடுக்கும் அன்பளிப்புகளாக இருந்தாலும் சரி, கடவுளுக்காக செய்யும் செயல்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை கிறிஸ்துவின் அன்போடு நம்மளால் எவ்வளவு முடியுமோ, அதாவது நம்முடைய பெஸ்டை கடவுளுக்காக செயல்படுத்தும்.